உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கேஸ்லயும் தோத்து போயாச்சு, நமக்குன்னு இருந்த ஒரு வாழ்க்கையும் நம்மள விட்டு போயாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல. இனிமே நம்ம 2 பேரும் தெருவுல தான் நிக்க போறோம். பைத்திய பிடிச்சிருச்சாடி உனக்கு? எதுக்கடி இப்படி சிரிக்கிற? நான் உங்க முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிச்சுட்டு இருக்கேம்மா. ஏன்னா இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. தாமினி எப்பவும் ஒரே பிளானை நம்பி மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டா. இன்ஃபேக்ட் நான் என் முதல் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட 2வது பிளானையும் ரெடி பண்ணி வச்சிருவேன். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பண்டிகை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, தாராளமா கொண்டாடட்டும். ஏன்னா இந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுல வேற நல்ல காரியம் நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு இந்த பண்டிகை அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அப்புறம் அவங்க சந்தோஷத்துக்கும் இதுதான் கடைசியா இருக்கும். என்ன பண்ண போற தாமினி? பயங்கரமா ஒண்ணு பண்ண போறேன். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல விளக்கேத்த கூட யாருமே வரமாட்டாங்க தெரியுமா? அந்த ராதாவும் மோகனும் அவங்க கஷ்டத்தோட முடிவு இதுதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா ராதாவும் மோகனும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட அழிவுக்கு காரணமா இருக்க போறாங்கம்மா. என்ன வெறுப்பேத்திட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்துருவாங்களா? ஜாலியா இருக்கட்டும். அப்புறம் நான் அவங்கள ஒரு வழி பண்றேன். ஏன்னா அந்த கொண்டாட்டத்துலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அதுல இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வெடிச்சு சாம்பல் ஆயிடுவாங்க. பூம். இந்த அழகான குடும்பத்தோட மருமக இந்த வீட்டு மகாலட்சுமி, நம்ம ராதா பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாளே. எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆண்டவன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பான். மோகன் தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே? ஆமாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே மாமா. நன்றி. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வரும்போது எந்த சிரமமும் ஏற்படலையே? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா நாங்க வந்துதானே ஆகணும். நீங்க அவ்வளவு அன்போட கூப்பிட்டிருக்கீங்களே. அப்புறம் இவ தான் என்னோட பொண்ணு ரீனா. இவளுக்கு கல்யாணம், அதனால இந்த பத்திரிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அதான் எல்லாம் சேர்ந்தே வந்துட்டோம். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. வாழ்த்துக்கள் ரீமா. தேங்க்யூ. சக்தி எவ்வளவு அன்பா இருக்காளோ அவ குடும்பமும் அதே மாதிரி அன்பா இருக்கு. உங்க முழு குடும்பத்துக்கும் சேர்த்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரும். ஐயோ, கண்டிப்பா நாங்க வந்துருவோம். ஆமா ஆமா. எல்லாரையும் பாத்தீங்களா? எவ்வளவு அழகானவங்க, எவ்வளவு பண்புள்ள குடும்பம் இது. இருந்தாலும் அந்த பேய் தாமினி உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காளே. சச்சே. இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கறவங்களுக்கு சொர்க்கத்துல இடமே கிடைக்காது பாருங்க. அவ கண்ணுல காஞ்ச மிளகாய அரைச்சு அப்படியே போடணும். அவ உடம்பு முழுக்க ஊசியாலும் அப்படியே குத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த கொதிக்கிற எண்ணெய அவ மேல ஊத்தணும். அப்புறம் எறும்பு இருக்குல்ல, சிகப்பெரும்பு, அது அவ உடம்பு முழுக்க அவளை கடிச்சுக்கிட்டே இருக்கணும். போதும் போதும், ரொம்ப ஓவரா பேசிட்டோம் போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். மோகன் தம்பி, நான் உங்களுக்கு நன்றி சொல்ல நினைக்கிறேன். அதான் நீங்க ஹை கிளாஸ் கார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களே ரீனாவுக்காக, அதுவும் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன சித்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சக்தி எனக்காக செஞ்ச உதவி. நான் சக்தி. நாங்க ராதாவை காப்பாத்த வந்திருக்கோம். அவளை ஜெயில இருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு போக.
அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் பத்தாது. அதனால பணம் வாங்குறத பத்தி நாங்க பேசவே முடியாது. அப்படி என்ன பண்ணா சக்தி உங்களுக்கு? சக்தி எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு. பின்ன என்னவா? சக்தி எங்களுக்காக செஞ்சத வேற யாரும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. லட்டோட ரெசிபி அது நான் எல்லாருக்கும் தான் கொடுப்பேன். ஏன்னா அது எங்க சித்தியோட ரெசிபி. சக்தி லட்டு உங்க கல்யாணம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ரஞ்சம் சித்தி. என் சக்தி சித்தி தான் என்னோட ஃபேவரட் சித்தி. அண்ட் இவங்க ஜெயில அது என்ன சொல்ல வந்த? ஜெல்லி வேஃபரா? அதானே? அது நான் உனக்கு நிறைய வாங்கி கொடுக்கறேன், சரியா? கண்டிப்பா. மோகனையா, சக்தி ஜெயில இருந்து தப்பிக்க எனக்கு உதவி பண்ணத பத்தி அவ சித்தி கிட்ட எதுவும் சொல்லல போல. அதான் சமாளிக்கிறா. ஏமா குஷி, இப்ப நீ என்ன சொன்ன? இங்க பாரு குஷி, நான் உங்க வீட்டுக்கு முதல் தடவை வந்திருக்கேன் இல்லையா? என்ன உங்க வீட்டை சுத்தி காட்ட மாட்டியா? வா. ராதா அக்கா, நீங்களும் வாங்கலாம் ப்ளீஸ். வாங்கக்கா. வர லட்டு. குஷி, இவ ஏதாவது மறைக்கிறாளா? அந்த குட்டி பொண்ணு ஏதோ சொல்ல வந்தாளே, ஆனா இந்த சக்தி அவளை பேச விடாம தடுத்துட்டாளே. ஏதோ ஜெயில் அது இதுன்னா. அட ஒருவேளை இந்த பொண்ணு தப்பு ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காளா? அட கடவுளே, இதுல ஏதோ இருக்கு. இல்லக்கா, நான் எங்க வீட்ல யாருக்கு எதுவும் சொல்லல. நான் எங்க சித்திக்கிட்ட இதை பத்தி ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் என்ன அடிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. ஓ, என்ன மன்னிச்சிரு சக்தி, இத பத்தி எனக்கு தெரியாதுல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.